ஓகே ப்ரோ. இந்த வருஷம் 2024ல் தமிழ் லாங்குவேஜ் விட்டுட்டு பிறமொழி படம் வந்து தமிழ் சினிமாவே போட்டி புரட்ட படங்கள் நிறைய வந்தது. ஏன்னா தமிழ் படத்துக்கிட்ட கூட்டம் வராமல் பிறமொழி படத்துக்கு கூட்டங்கள் நிறைய வந்தது இந்த வருடம். அதில் உங்களுக்கு பிடிச்ச 5 படம் சொல்லுங்கள். டாப் 5 வந்து பார்த்தோம்னா டாப் 5 வந்து பார்த்தோம்னா குருவாயூர் நாடில் அப்படின்னு ஒரு படம் இருந்தது, பிருத்திவிராஜ் சார் இது. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த படம் வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆவேசம், 4வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆவேசம் படம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபாஃபா சாரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, கதையும் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. தேர்டு வந்து பார்த்தோம்னா பிரேமலு, அந்த படம் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட் ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஆல் டைம் ஃபேவரெட் அப்படின்வாங்க. ஸோ 2வது இடத்துல 2 படம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா காட்ஸில்லா வெர்சஸ் காங்கு, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோன்னா தி கோட் லைஃப் படம். அந்த 2 படமுமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தரமாக இருக்கும். இந்த மாதிரி கோட் லைஃப்லாம் வந்து பார்த்தோம்னா அவருடைய எஃபெக்ட்டுக்காகவே நீங்கள் படம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், டெடிகேஷன் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 படம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து புஷ்பா 2, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மஞ்சுமில் பாய்ஸ். ஏன்னா புஷ்பா 2 வந்து பார்த்தோன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கேஜிஎஃப் லெவலில் வந்து பார்த்தோன்னா தரமாக செஞ்சுருப்பாங்க அந்த படமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மஞ்சுமில் பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்காத ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். அந்த டைரக்டர் சிதம்பரம் சாரோட ஃபஸ்ட்டு படம்னு இருந்தாங்க, ஆனால் உண்மையுமே ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியவே இல்லை. ஒரு ஒரு இடத்த வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு குணா குகையை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தோன்னா குணா படத்துக்கு கிடைச்சது எப்படியோ அந்த மாதிரி மஞ்சுமில் பாய்ஸ் படத்துக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு படம் இல்லை, ஒரு லைஃப். வணக்கம். 2024ல தமிழ் மொழி தவிர்த்து பிறமொழி படம் நிறைய ஹிட் ஆயிருக்கு. போட்டுச்சு. ஆமா ஆமா, தமிழ் சினிமா டப் கொடுக்குற மாதிரி படங்கள். ஆமா ஆமா ஆமா. அதுல உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 படம் சொல்லலாம். டாப் 5ல வந்து நான் அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் ஃபர்ஸ்ட், அது ஒரு சூப்பர் படம் மஞ்சுமெல் பாய்ஸ். செகண்ட் வந்து டெட்பூல், உங்களுக்கே தெரியாது என்ன மாதிரி படம்னு, டெட்பூல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர்ட் வந்து புஷ்பா 2. ஃபோர்த்து வந்து ஆவேசம், ஃபகத் ஃபாசில் அண்ணன் சூப்பராக இருக்கும். 5வது வந்து லக்கி பாஸ்கர், மணி எப்படி சம்பாதிக்கணும், லக்கி பாஸ்கர் படம் வந்து சூப்பராக டாப் 5. சொல்லுங்க ப்ரோ. ஸோ வணக்கம் ப்ரோ. நீங்க பேசுறீங்க, நீங்க நான் தான் பேசுறேன். ஸோ வணக்கம் ப்ரோ. ஸோ இப்போ இந்த 2024 வந்து பார்த்தோன்னா தமிழ் படத்துக்கு டப்பு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தோம்னா சில பிறமொழி படங்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில படம்லாம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. அதில் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக கவர்ந்து ஈர்த்த ஒரு 5 படம் என்னது ப்ரோ? டாப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் சொல்லுவேன், மை ஃபேவரட் படமாக கருதப்படுகிறது. ஓகே. அப்புறம் டாப் 4ல வந்து புஷ்பா 2 சொல்லுவேன், நல்ல படம். அப்புறம் டாப் 3ல வந்து டெட்பூல் 2, டாப் 2ல வெனம் 2, டாப் 1ல வந்து ஒரே நிமிஷம் மஞ்சுமால் பாய்ஸ். பார்த்ததுலேயே பெஸ்ட் படம் மஞ்சுமால் பாய்ஸ். கோட் லைஃப் படம் நிறையா சொல்லிட்டு போகலாம். நம்ம தமிழ் படத்தோட அந்தாண்ட வர படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஓகே.